ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு பசங்கள்லாம் கூட்டிகிட்டு சிட்டி சென்டருக்கு தான் வந்திருக்கோம். அங்கே இருக்கிற ஃபன் சிட்டி கூட்டு போய் பசங்க விளையாட வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வந்திருந்தோம். நீங்களும் பசங்க எங்கேயாவது கூட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கண்டிப்பாக எங்கள் கூட்டுவாங்க. ரொம்பவே நிறைய வெரைட்டியில் கேம்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் இன்றைக்கி என்னென்ன பண்ணோம், பசங்களை என்னென்ன விளையாடினாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 பிளான் இருந்துச்சு. ஒன்று வந்து மெரினா பீச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபன் சிட்டி எங்கேயாச்சும் மால் கூட்டு போகலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோமா. பசங்கள்கிட்ட கேட்டிருந்தோம் எங்கே போகலாம் அப்படின்னா, எல்லோரும் வந்துட்டு இல்லை பீச் வேண்டாம், அடிக்கடி போகிறோம், இங்கே வந்து ஃபன் சிட்டி வேணால் போய் விளாட்லாம் அப்படின்ட்டு. சிட்டி சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வீட்டு பக்கத்துலேருந்து ரொம்பவே கிட்ட, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால் எல்லோரும் பசங்களை நடக்க வச்சு கூப்பிட்டு போயாச்சு. உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் நிறைய கடை இருந்துச்சு. பசங்களோட ட்ரெஸ்ஸு, அப்புறம் பெரியவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, நிறைய அசசரிஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மேலே 3rd ஃப்ளோர் தான் வந்துருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ராம்பலின் மாதிரி இருந்துச்சு. சரி அதில் தான் போகணுன்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோமா. அங்கே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ½ hour வந்து 300 வந்துச்சு ஒருத்தவங்களுக்கு. அதுக்கப்புறம் அது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஃபன் சிட்டியே போகலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து இந்த பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு நாங்கள் அங்கே விளையாட வேணான்னு சொல்றதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்க ஆல்ரெடி செம்ம வால். சப்போஸ் அங்கே போய் இடக்க மணக்க அதை ஜம்ப் பண்ணி கால் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம் இல்லையா. சரி அதனால் அது வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து நிறைய அந்த கார் கேமு அந்த மாதிரிலாம் இருக்கும். சரி இங்கே வரலான்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஆனால் நம்ம பசங்களுக்கு அங்கேருந்து வரதுக்கு மனசே இல்லை. அதுவும் அந்த டைமில் எல்லாரும் பசங்களாம் ஜம்ப் பண்ணி விளையாடும்போது ஒரே ஆசை, அம்மா இங்கேயே இருக்கலாமா, கீழே வேண்டாமா அப்படின்ட்டு. இல்லை ஃபஸ்ட்டு கீழே போய் விளையாடிட்டு வேணா அப்புறமா இங்கே மேலே வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டு டைவர்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் கீழே வந்து பார்த்ததும் நிறைய லைட்டிங் செட்டோட நிறைய கேமிங் இருந்தோட எல்லோரும் டைவர்ட் ஆயாச்சு. அதை பற்றி யோசிக்கல, அப்புறம் மறந்துட்டாங்களா. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்ததை விடவே இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறையவே வந்துட்டு கேம்ஸில் நிறைய இருந்துச்சு. நாங்கள் ஒரு 4 o'clock வந்திருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டைம் பத்தவே இல்லை சுத்தமாக. பசங்க வந்து டியூஷன் போகிற வேலை இருந்துச்சு. அதனால் வந்துட்டு 6:30க்கு மேலே தான் நாங்கள் வந்திருந்தோம். ஆல்ரெடி வந்துட்டு ஏப்ரல் மந்த் ஃபுல்லாகவே போகலையா. சரி மே ஆச்சும் கரெக்டாக ஒரு மந்த்து ஃபுல்லாக போகணும்னா ஜூனில் அவங்க கரெக்டாக ஸ்கூல் போகும்போது கொஞ்சம் வந்துட்டு மேனேஜ் ஆகும். அப்படி இல்லை 2 மாதம் சுத்தமாக படிக்கலைன்னா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அதனால் வந்துட்டு ஏப்ரல் ஃபுல்லாகவே லீவில் தான் இருந்தாங்க. மே 1ல் இருந்தால் வந்து டியூஷன் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரி எடுத்தோடனே லீவ் போட்டால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன் போயிட்டு வாங்க, வந்ததுக்கப்புறம் நாங்கள் கூப்பிட்டு போகணும்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கார்டு வச்சுருந்தோன்னா அதுக்கு பே பண்ண தேவையில்ல. சப்போஸ் நம்ம கார்டு வேணும் அதுக்குமே பே பண்ணி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி கார்டு வச்சுருந்தோம். அதனால் வந்துட்டு 1000 rupees பே பண்ணால் 100 rupees எக்ஸ்ட்ரா வரும். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு காம்போ மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி ஸ்கீம் பார்த்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் காசு கொடுத்தோன்னா. சப்போஸ் நம்மளுக்கு வந்து பசங்க விளையாடி அந்த பேலன்ஸ் லோ ஆச்சுன்னா மறுபடியும் கூட நம்ம காசு கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கார்டு ரீசார்ஜ் பண்ணி கையில் வந்ததும் அவ்வளோதான், சின்ராஸை கையிலே பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துட்டு இங்கே ரீசார்ஜ் பண்ணுங்க, இங்கே ஸ்கேன் பண்ணுங்கன்ற மாதிரி தான் கத்திட்டு இருந்தாங்க. இந்த கேம்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக நம்ம வந்துட்டு ஃபோர்ஸாக கொஞ்சம் அடித்தோன்னா அங்கே பாயிண்ட்ஸ் ஏறும். இதுங்களுக்கா அந்த ஃபோர்ஸுமே இல்லை, அதுங்க வந்து சும்மா ஒரு பேருக்கு தான் தட்டிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ஸுமே அந்த கேமில் வரல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேட்டிங் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இது வந்து எப்படின்னா அங்கே வீடியோவில் வந்து ஸ்கேட்டிங் போகும், அதில் வந்து நம்ம போய் பாயிண்ட்ஸ் பிடிக்கணும், அந்த மாதிரி தான் கேம் இருந்துச்சு. இவ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணால். அப்படி சப்போஸ் நீங்கள் உங்கள் பசங்களை கூப்பிட்டு போகிறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கூப்பிட்டு போய்க்கோங்க. நாங்கள் லேட்டாக போயிருந்தாலும் எங்களுக்கு சுத்தமாக உண்மையாக சொன்னால் டைம் பத்தலை. பசங்க ஒருத்தவங்க ஒரு கேம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் போகிறதுக்கு அங்கே டைம் பத்தலை. நாங்கள் பார்த்திங்கன்னா அங்கே 10 o'clock க்ளோஸ் சொல்லியிருந்தாங்களா, 9:45 தான் நாங்கள் வெளியவே வந்துருந்தோம். அதுக்கப்புறம் இந்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பொம்மை வருது இல்லையா, அது ஃப்ரண்ட்டில் வரும்போது இந்த கன் ஷூட்டில் வச்சுட்டு பால் வச்சு அதை அப்படியே பேக்கில் தள்ளணும். அது எவ்வளோ பேக் போதோ அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் வரும். அந்த மாதிரி கேம் தான் இருந்துச்சு. இந்த கேம் வந்துட்டு அதான் ஏர் மூலயமா வந்துட்டு அந்த பால் பறக்கும். அந்த கப்பில் நம்ம வந்துட்டு அதை வந்து கேட்ச் பண்ணி இந்த சைடு ஒரு பவுல் இருக்கும், அதில் போடணும். நம்ம எவ்வளோ பால் போடுறோமோ அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க 3 குட்டீஸுமே உட்கார வச்சாச்சு. இது வந்து பைக் ரேசிங் தான். 3 பேருமே உட்கார வச்சுட்டு பண்ணியிருந்தோம். ஆனால் ரேட்டு மொத்தம் நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அது மேலேயே இருக்கும். நான் வந்து இது ரேட் பார்க்கல. ஒருத்தவங்களுக்கு 200 வந்துருந்துச்சா, அப்புறம் 3 பேருக்கு 600 இதுலேயே போயிடுச்சு. அப்புறம் லோ பேலன்ஸ் வந்துச்சு, மறுபடியும் போயிட்டு 1000 rupees ரீசார்ஜ் பண்ணிட்டு வர மாதிரி இருந்துச்சு. அப்படி இல்லையா, ஒருத்தவங்க விளையாடிட்டு ஒரு 2 minutesக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க இறங்கிட்டு வேறு ஒருத்தவங்க உட்காரலன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இல்லை இது எனக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க, நான் இதுதான் விளையாடுவேன், இறங்க மாட்டேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் 4 பேரையும் தனித்தனியாக உட்கார வச்சு விளையாட வச்சாச்சா. அங்கே இருக்கிற கேமெல்லாம் பார்த்தோன்னா பசங்க ரொம்பவே பவர் ஆகிட்டாங்க. ஆனால் என்னால் சுத்தமாக முடியல. அடுத்தடுத்து ஒரு ரெஸ்டேல அது மாதிரி ஒரு 3 hours 4 hours நின்றா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூட அங்கே ரெஸ்ட்டே இல்லை நம்மளுக்கு. இந்த பசங்க பேடியே போயிட்டு அங்கே ஒருத்தவங்க இந்த சைடு ஒருத்தவங்க அந்த சைடு ஒருத்தவங்க இங்கே பார்த்துட்டு இவங்களை உட்கார வச்சு மறுபடியும் அந்த சைடு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து த்ரோ கேமர் தான். அங்கே ஒரு இன்ட்டு போட்டிருக்கல, அதில் வந்து நம்ம இங்கே இருக்கிற அந்த இது வந்துட்டு அதில் டச் பண்ணணும். எவ்வளோ இது போய் டச் பண்ணதோ அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் வரும். கடைசி வரைக்கும் யாருமே இதில் ஒன்று கூட போடவே இல்லை.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில கேம்ஸில் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். அந்த கார்டு வச்சு ஸ்கேன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கேன் ஆகுது. ஆனா அந்த கேம் வரமாட்டேங்குது. அது எனக்கு தெரியவே இல்ல. ₹1000 ரீசார்ஜ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு 2 கேம் தான் விளையாடிருப்போம். லோ பேலன்ஸ் ஆயிருச்சு. அப்புறம் நான் மறுபடியும் போய் கேட்டேன். சப்போஸ் நீங்க போயிருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் சரிங்களா? நான் வந்து ஸ்கேன் பண்ணேன். எனக்கு அது ஸ்கேன் ஆச்சு. ஆனா அந்த கேம் வரவே இல்ல. நான் மறுபடியும் 2, 3 தடவ நான் அதே இடத்துல ஸ்கேன் பண்ணதும் காசு ஃபுல்லாவே வந்துட்டு லோ பேலன்ஸ் ஆயிருச்சு. அப்புறம் அவங்கள்ட்ட போய் கேட்டு கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்தோம்னா, நாங்க 2 கேம் தான் விளையாடின மாரி காமிச்சுச்சு. மத்த 8 கேமுமே வந்துட்டு விளையாடல. அதுக்கப்புறம் அவங்களே வந்துட்டு, "சரி ஓகே. நீங்க வேற ஏதாச்சும் ஒரு 8 கேம் விளையாடிக்கோங்க. நான் மைனஸ் பண்ணிக்கிறேன்." அப்படின்ற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ளே ஸ்டேஷன் இருந்துச்சா, இது டைமிங் போல எங்களுக்கு தெரியல. இது விளையாடிட்டு அங்க போலாம். ஒரு 1 ஹவர் 8:00 இங்க முடிச்சுட்டு, பேலன்ஸ் 1 ஹவர் அங்க போய் விளையாடலான்னு போனா, அங்க டைமிங்காம். மார்னிங் 11லேருந்து ஈவினிங் ஒரு 7க்குள்ள அங்க டைமிங் முடிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு 750 சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேண்டான்னு சொன்னோனே எல்லாம் ஒரே அழுக, "இங்க போய் விளையாடணும்." அப்படின்ட்டு. நாங்க அனுப்பிச்சாலுமே அவங்க வந்து டைமிங் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்களா, சரி மறுபடியும் இங்கேயே கூட்டு வந்தோம். இங்கே கூட்டு வந்துட்டு மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணி ஒரு 4, 5 கேம் விளையாட வச்சு, அவங்களுக்கு அப்போ தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சே. ஆனா தப்பு பார்த்தீங்கன்னா, எங்க மேல தான். நாங்க தான் சொல்லியிருந்தோம். "ஃபர்ஸ்ட்டு இத முடிச்சிருங்கம்மா. இத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் 1 ஹவர் வேணா அங்க போய் விளையாடிரலாம்." அப்படின்ட்டு. நாங்க பண்ண தப்பு என்னன்னா, முன்னாடியே போய் அவங்கள்ட்ட நாங்க எதுவும் கேட்கல. இதுக்கு டைமிங் எதுவும் இருக்கா? இல்ல என்ன ஏதுன்னு கேட்காம, பசங்கலாம் ஆசையா இருந்தாங்க. அங்க என்னன்னா வந்துட்டு ஃபுல்லாவுமே வந்துட்டு அந்த சாண்டல் அந்த மண்ணு மாரி இருந்துச்சு. ஆனா அந்த மண்ணு இல்ல. குட்டி, குட்டி கல்லு மாரி இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. அங்க எவ்வளோ நேரம் பசங்க உட்காந்து விளையாடலாம். அந்த மாரி அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்லைடிங்லாம் இருந்துச்சு. சரி பசங்க அதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஆசையா இருந்தாங்களா, ஆனா கடைசியில போக முடியாம போயிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கேயே கூட்டு வந்து இந்த கேம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தண்ணி வரும். எதிர்க்க வர அந்த பொம்மை மேல வந்து தண்ணி வச்சு நம்ம ஷூட் பண்ணணும். அதுதான் கேம். ரொம்பவே நல்லா இருந்துச்சா, அப்புறம் 5 பேரையுமே வந்துட்டு மாத்தி, மாத்தி உட்கார வச்சு விளையாட வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அந்த ரூ. 1000 மறுபடியும் லோ பேலன்ஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் லாஸ்ட்டா அம்மா சொல்லிட்டாங்க, "இதுக்கப்புறம் நான் ரீசார்ஜ் பண்ண மாட்டேன்." அப்படின்ட்டு. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 500 மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஒரு 2, 3 கேம் விளையாடிருந்தாங்க. அது வந்துட்டு பேஸ்கெட் பால் த்ரோ பண்ணணும். இதுவுமே அதே மாரி தான். அந்த பேஸ்கெட்ல போய் எத்தனை பால் விழுதோ, அத்தனை பாயிண்ட்ஸ் வருமா. ஆனா இந்த பசங்க எல்லாம் பெரிய பசங்க போட்டாங்க 2 பசங்க. மத்த 3மே வந்து போடவே இல்ல. எங்கள்ட்டயுமே பால குடுக்கல. அது போய் போய் பக்கத்து இதில தான் விழுதே தவிர, அதில விழவே இல்ல. அதுக்கப்புறம் நானே போயிட்டு, "மரியாதையா குடுத்துருங்க. நான் 1 பாலாச்சும் போடுறேன்." அப்படின்ற மாரி தான் வாங்கியிருந்தேன். இந்த கேம் முடிச்சுட்டு பக்கத்துலேயும் இதே மாதிரி தான் பேஸ்கெட் பால் மாதிரி தான். ஆனால் இந்த பால் என்னன்னு எனக்கு உண்மையாக தெரியாது. சப்போஸ் தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பால் என்ன நேம்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதே மெத்தட் தான். இதில் வந்து 3 ரோ கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறதுல அதிக பாயிண்ட்ஸ், செகண்ட் அதை விட கம்மி, தேர்ட் அதை விடமே கம்மி, அந்த மாதிரி வச்சுருந்தாங்களா. அதுலேயுமே வந்துட்டு பால் த்ரோ பண்ணிவிட்டு வந்தாச்சு. லாஸ்ட்டாக இந்த டெடி பியர் நான் அப்போவே சொன்னேன், "இந்த கேம் வேண்டாண்டி, இது முடியாது." அப்படின்னு. "இல்ல, இல்ல நான் டெடி பியர் கண்டிப்பாக எடுப்பேன்னுட்டு." அதை போயிட்டு அவள் ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறதுக்குமே அது வந்துட்டு இந்த சைடு வந்துருச்சு. அவ்வளோதான், அதுவுமே க்ளோஸ் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் சொல்லிட்டோம், இதோட உங்கள் கேம்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரே ஒரு கேம் நாங்கள் பெரியவங்க விளையாடுவோம்னு சொல்லிட்டு, நான், அண்ணி, அப்புறம் அக்கா, அம்மா, நாங்கள் 4 பேர் 2, 2 செட்டாக விளையாடிருந்தோமா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கேமு. ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு சொல்ல போனோன்னா. எங்களை மறந்து விளையாடணும், அந்த அளவுக்கு ஜாலியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களையுமே கூட்டிகிட்டு போங்க. அதுக்கப்புறமா நாங்கள் விளையாடி முடிச்சதுக்கப்புறம் இந்த பசங்க ரொம்பவே ஆசையாக கேட்டாங்களா, சரி நாங்கள் விளையாடுறோம் ஒரே ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த பசங்க பெரிய பசங்களுக்கு மட்டும், சின்ன பசங்களை இல்லை, பெரிய பசங்களை மட்டும் விளையாட வச்சுருந்தோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்தாச்சு. இதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் மனசே இல்லை. என்னடா இது இவ்வளோ சீக்கிரம் கூட்டு போகிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வெளியெல்லாம் கூட்டு வந்துட்டு, சரி அப்படியே ஹோட்டல் கூட்டு போயிட்டு எல்லாருக்கும் ரைஸு, நூடுல்ஸு, அதுக்கப்புறம் தோசை அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு தான் வீட்டுக்கு கூட்டு வந்திருந்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.